நீ எப்பவும் என்ன நம்ப மாட்ட, அந்த சூர்யாவை தான் நம்புவ. அவன் இப்ப என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? ஜட்ஜை போய் மிரட்டியிருக்கான். சந்திரமதிக்கு எதிராக வர வேண்டிய தீர்ப்பு இப்போ அவளுக்கு சாதகமாயிடுச்சு. நிஜமாவோட சொல்ற? என்ன நம்புப்பா, நான் உன் பையன். எனக்கு என்னமோ நீ பாம்புக்குப்பா. ஏன் பாதிலே நிறுத்திட்ட? சொல்ல வந்தது முழுசா சொல்லு. உங்க அப்பா பாம்புக்கு பால் வாத்துட்டு இருக்காரு, அதான சொல்ல வந்த? என்ன லோகு, பையன் போட்டு கொடுக்க ட்ரைனிங் எடுக்கிறானா? அவனை விடு, அவன் சொன்னது உண்மையா? ஆமா. என்ன சூர்யா, போய் அவளுக்கு உதவி பண்ணிருக்க. அவளால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு பணத்தை இழந்திருக்கேன் தெரியுமா? அப்படி என்ன சூர்யா அவளால உனக்கு லாபம்? பணம் கொடுக்குறேன்னா? பணம் உனக்கு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நீ கேட்டு நான் எப்போ இல்லைன்னு இருக்கேன். நான் கேட்டு நீ இல்லைன்னு சொன்னதில்ல, ஆனா எந்த வேலையும் செய்யாம நானும் கை நீட்டி பணம் வாங்குறது இல்ல, தெரியும்ல? எப்ப பாரு பணம் பணம். யாராவது பணம் கொடுத்து என்ன கொலை பண்ண சொன்னா கொலை பண்ணிடுவியா? பண்ணிடுவேன் சூர்யா. தொழில் தர்மம் லோகு, தொழில் தர்மம். கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன்னா சொன்ன காரியத்தை செய்ய விட மாட்டேன், தெரியும்ல? ஏன்னா உனக்காக ஒரு தள்ளுபடி வச்சுக்கலாம். கொடுத்தனோட ₹1 ஜாஸ்தி நீ கொடுத்தீங்கன்னா உன்னை விட்டுருவேன், அது நன்றி. பணத்தை தாண்டி வேற சென்டிமெண்டே இல்லையா உனக்கு? இல்ல, இந்த பணம் இருக்க லோகு உலகத்துல இருக்கிற எல்லா சென்டிமெண்ட்டுமே உடைச்சிரும். நல்லா இருக்கிறவன் நாசமா போறதுக்கும் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவன் பங்களாக்குள்ள போறதுக்கும் காரணமே பணம் தான். இவ்வளோ ஏன் உனக்கும் எனக்கும் தொழில் முறையை தவிர வேற என்ன உறவு இருக்கு? நீ ஏன் என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தானே வேலை வாங்குற? என்ன தம்பி, கரெக்டா? இதுக்கு மேலேயாவது போட்டு கொடுக்க பழகாத, போட்டு தள்ள பழகு. டேய் செல்வா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, சும்மா நின்னுட்டு இருக்க. சரி, அக்கா இல்ல? யாரு? உங்க அக்காவா என் அக்காவா? 2 அக்காவையும் தான் சொல்றேன். உங்க அக்கா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரதே இல்ல. என் அக்கா இப்பதான் வெளியில போயிருக்கு, வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ மீட்டருக்கு வழியே இல்ல. மாமா, வர வர அக்காவுக்கு உன் மேல நம்பிக்கையே இல்ல. நானாவது அக்கா சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணிடுறேன், ஆனா நீ பண்றதெல்லாம் உன் மேல சந்தேகம் வர மாதிரியே இருக்கே. நான் என்னடா பண்றது, என் முகம் அப்படி. நான் என்ன நல்லது பண்ணாலும் என்ன பார்த்தா அப்படிதான் தோணுது போல இருக்கு. நீ என்னமோ பெருசா நல்லது பண்றதா சொன்ன. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீ என்ன நல்லது பண்ணாலும் சரி, சந்திரமதியை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண ஒரு எடுபடி தான். எடுபடிங்கிறது என்ன, கழுத்துல பெல்ட் மாட்டாத ஒரு நாய். மாமா, என்ன மாமா நீங்க வாய்க்கு வந்ததை சொல்றீங்க? கோச்சிக்காதடா, யோசிச்சு பார்த்தா அதுல சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாரு, இந்த பங்களா சாப்பாடு, காரு, அப்புறம் பாரு, இதெல்லாம் எந்த விதமான உழைப்பும் இல்லாம தானே கிடைக்குது. என்ன கரெக்டு தானே? என்ன சொல்றீங்க? டேய், நானும் அப்படித்தான்டா, உன்ன மாதிரி ஒரு எடுபடி. உனக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம், நீ இங்கே இருக்க, நான் வெளியில இருக்கேன், அவ்வளவுதான். உன்னை பத்தி நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அது மட்டும் நிறைவேறிட்டா நீயும் செட்டில்டு, நானும் செட்டில்டு. ஐஸ்வர்யாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதான் முடியாம போயிடுச்சு மாமா. அம்மா கேட்டு கூட அக்கா தான் ஒத்துக்கலையே. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கூட இஷ்டமே இல்ல. இஷ்டம் இருந்தா மட்டும் போதுமா? அவ உன்னை கட்டிக்குவாளா, இல்ல உங்க அக்கா தான் கட்டி வச்சிருவாளா? இந்த கல்யாணம் அதுக்கு இல்லடா, உனக்கு செக்யூரிட்டியே இந்த கல்யாணம் தான். ஆமாடா, இல்லைன்னு வச்சுக்க, என்னைக்கு இருந்தாலும் சரி, உனக்கும் சரி எனக்கும் சரி, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் தான். சரி மாமா, நல்லதா தான் சொல்றேன், ஆனா அக்கா தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே மாமா, இப்ப என்ன பண்றது? செத்துடு மாமா. டேய், செத்துடுவேன்னு மிரட்டு. யாருக்கிட்ட? உங்க அக்கா சந்திரமதி கிட்ட தான். இதுக்கு அக்கா பயப்படுமா? பயப்பட மாட்டா, ஆனா யோசிப்பா. என்ன பேசணும், அவ பிரஸ்டீஜே போற மாதிரி பேசணும். பேசுறது என்ன, மிரட்டுற மாதிரி இருக்கணும். அம்மாவா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சந்திரமதியை பொறுத்த வரைக்கும் செஸ் போர்டு காயின் மாதிரி தான். வேணும்னா வச்சுக்குவா, வேணான்னா வெட்டிடுவா. அதனால
அவகிட்ட சென்டிமெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது. சீரியஸாக ஏதாவது பண்ணு. நடந்தா நல்ல விஷயம், நடக்கலைன்னா வழக்கம் போல எடுபுடி தான். சார், சொல்லுங்க. இவர்தான் கோபி. ஓஹோ, வணக்கம் சார். ஹலோ. சார், டெக்ஸ்டைல்ஸ்ல டிப்ளமா முடிச்சிருக்காரு. 2 வருஷமா ஃபாரின்ல இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன்ல ஒர்க் பண்ணிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். இப்போ சொந்தமாவே ஒரு கார்மெண்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்காரு. அதுக்காக தான் சார் உங்களை பார்க்க வந்தோம். சார், கார்மெண்ட் பிஸ்னஸில் ஒரு பெரிய கன்சர்ன் மும்பை பேஸ்ட். அவங்க கிட்ட நான் ஏற்கனவே பேசி வச்சிருக்கேன். ஏன்னா நான் ஃபாரின்ல இருக்கும்போது அவங்க என்னோட கிளைண்ட்ஸ். நான் ஏற்கனவே அவங்க கிட்ட பேசி வச்சிருக்கேன். நிச்சயமாக எனக்கு பெரிய ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணுற பேட்டர்ன்ஸ், டிசைன்ஸ் நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் சார். சவுத்தில் இன்னும் இன்ட்ரடியூஸ் ஆகவே இல்லை. ஸோ இது வரைக்கும் சவுத்துலேருந்து யாரும் ஆர்டர்ஸ் வாங்கல. எனக்கு கண்டிப்பாக தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க சார். சார், இவரோட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. பில்டிங்க்கு அட்வான்ஸ், அப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படியும் ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படும் சார். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம். நீங்க இப்ப இவருக்கு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் சார். இது ரொம்ப பெரிய அமௌண்ட்டுமா, சாதாரண லோனா தர முடியாது. ஒருவேளை அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலா ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தா வேண்டாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார், நிச்சயமா லாபம் தரக்கூடிய பிசினஸ் தான். நான் செக்யூரிட்டிக்கு சைன் பண்ணலாமா சார்? அது முடியாது ரஞ்சனி. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது பிரைவேட் கன்சர்ன்ல. சார் ப்ளீஸ் சார், நிச்சயமா உங்களால முடியுங்கிற நம்பிக்கையில தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ரஞ்சனி, நான் பேங்க் மேனேஜர் தான். எனக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு எஜுகேஷனல் லோனோ வேற ஏதாவது சாதாரண லோனா இருந்தா கூட கன்சல்ட் பண்ணலாம், நாம யோசிக்கலாம். இது பெரிய பிசினஸ், பெரிய அமௌண்ட். செக்யூரிட்டி இல்லாம எதுவும் பண்ண முடியாதுமா. வேணும்னா இன்னொரு ஐடியா சொல்றேம்மா. எப்படியும் ஒரு ஷோரூம் ஓபன் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு பில்டிங் பாப்பீங்க, அதனோட லீஸ் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கற கம்பெனியோட கொட்டேஷன், இதையெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு கொண்டு வாங்க. அதை வச்சு வேணும்னா எங்க ஹெட் ஆபீஸ்ல நான் ட்ரை பண்றேம்மா. சாரி ரஞ்சனி, உங்களுக்காக என்னால இந்த ஹெல்ப் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. என்னங்க என்னப்பாச்சு? மனசே விட்டு போச்சுன்னா இருக்கிற சூழ்நிலை, நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுன்னா. நானும் ரஞ்சனியும் பேங்க்குக்கு போகும்போது அவ்வளோ நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா பேங்க் மேனேஜர் பேசி முடிச்சதும் அதை இழந்துட்டேன். இதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ படிச்சேன். எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே நான் வருவேன். எதுலையுமே நான் தோத்தது இல்லையே. ஆனா ஏன் என் வேலை விஷயம் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ரஞ்சனி கிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த வேலை இல்லாத கூட தான் என்னை தடுத்துச்சுன்னு. இனிமே நான் எப்படி சொல்லுவேன்? கோபி, நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசினா அப்புறம் மேற்கொண்டு எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? இப்ப மேனேஜர் என்ன சொன்னாரு? கடனே கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு இல்லையே. முதல்ல நீங்க ஏதாவது ஆரம்பிங்க, அதை பேஸ் பண்ணி மேற்கொண்டு கடன் தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண விஷயம் இல்லைண்ணே. ஒரு இடத்த பார்க்கணும், அதை ஃபிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் தரணும், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் செட்டப், அது இது பப்ளிசிட்டின்னு ஏகப்பட்ட செலவாகுண்ணே.
எவ்வளவு செலவாகும்? 10 லட்சம் ஆகுமா? ஆகுண்ணே. நான் தரேன். இந்த வீட்டை அடமானம் வச்சு நான் தரேன். ஆனா என்னன்னு இது பார், நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டை வாங்கி இதோட லோன் அடைக்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆச்சு. இப்பதான் கடன் அடைச்சு நிம்மதியா இருக்கும். மறுபடியும் அடமானம் வச்சா அம்மண்ணே, வேண்டாங்க. அண்ணி சொல்ற மாதிரி எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல. ப்ளீஸ். நீங்க 2 பேருமே புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அடமானம் வைக்கிறது எதுக்கு? கோபி பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே? நிச்சயமா உன் மனசுக்கு தகுந்த மாதிரி பிசினஸ் ரொம்ப நல்லா வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு இருக்கு. கோபி, உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? சொல்லு. அப்புறம் என்ன? எதுக்குமே பயப்படக்கூடாது. துணிஞ்சு இறங்கணும். கோபி மட்டும் பிசினஸ்ல ஜெயிச்சிட்டான்னா அப்புறம் இந்த வீடு என்ன, இந்த மாதிரி 3 வீடு இந்த சிட்டில வாங்க முடியும். கோபி, அப்புறம் இந்த பண விஷயத்துக்கு ஒரு பைனான்சியரை பத்தி கேள்விப்பட்டேன். செக்யூரிட்டி கொடுத்தா போதுமா, எவ்வளவு பணம் வேணும்னாலும் தருவாரா. கண்டிப்பா நமக்கு பணம் கிடைக்கும்பா. யாருன்னு இந்த ஃபைனான்சியர்? லோகநாதன் பேரு. இந்த சிட்டில குடுக்கல் வாங்கல அவர் ரொம்ப ஃபேமஸா. அண்ணா, எதுக்கும் நீங்க ஒரு தடவை. நீ எதுக்கும் பயப்படாத கோபி. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன் வாழ்க்கையில சக்சஸ் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு கோபி. இந்த பார், நீ ஜெயிப்பப்பா. கண்டிப்பா ஜெயிப்ப. என்ன பாக்கி? அக்கா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அதை என்கிட்ட பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி வந்துருச்சா? நான் உன் தம்பி தானக்கா? சரி, சொல்லு. எனக்காக இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்க? என்ன பெருசா படிக்க வச்சியா, இல்ல தனியா ஏதாவது பிசினஸ் பண்ண வழி பண்ணி கொடுத்தியா? உனக்கு எத்தனை ஆபீஸ் இருக்கு? எவ்வளவு பிசினஸ் பண்ற? அதுல ஏதாவது ஒண்ணுல என்ன பார்ட்னரா போட்டிருக்கியா? எதுவுமே கிடையாது. வெறும் சம்பளத்துக்கு வேலை செய்ற ரஞ்சினிக்கு கிடைக்கிற பவர் கூட எனக்கு எதுவுமே இங்க கிடையாது. ஒன்னு ரஞ்சினியோட கம்பேர் பண்ணாத. அவ பிரில்லியன்ட். அவ கால் தூசிக்கு கூட நீ சமமாக மாட்ட. அக்கா, என்னோட பர்சனல் செலவுக்கு பணம் கேட்கறதுனா கூட பயந்து பயந்து கேட்க வேண்டியதா இருக்கு. அதனால ஐஸ்வர்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. இதுக்கு பதில நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேனே, கேட்கலையா? கேட்டங்க. ஏன் என்ன வேண்டாங்கிற? எனக்கு என்ன குறை? எல்லாமே குறைதான். அதுக்கு மேல உனக்கு எந்த தகுதியும் இல்ல. இன்னைக்கு இருக்கிற இந்த பேரு, புகழ், சொத்து, இது எல்லாமே இந்த சந்திரமதி ஒருத்தியால வந்தது. அதுவும் சாதாரணமா வரல. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு போராட்டம். அதுல ஜெயிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் என் தலைக்கு மேல ஒரு கத்தி இருக்கும். நான் கொஞ்சம் சரிஞ்சிருந்தாலும் இந்த சந்திரமதியோட கதை எப்பவோ முடிஞ்சிருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சத எனக்கு பின்னாடி வரவங்க அழிச்சிடக்கூடாது. அதனால என்ன மாதிரி ஒரு புத்திசாலிதான் என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு ஹஸ்பண்டா வரணும். என்னோட இந்த எல்லா சொத்துமே எப்பவுமே அழிஞ்சிடக்கூடாது. என் காலத்துக்கு அப்புறமும் அப்படியே இருக்கணும். எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னோட சந்ததிக எல்லாரும் என் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சந்திரமதியோட பேரு என்னைக்குமே என்னைக்குமே அழியாத பேரா இருக்கணும். அப்போ இதான் உன் முடிவாக்கா? அக்கா, அவளை மட்டும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தரலன்னு வச்சுக்கே, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? தற்கொலை பண்ணிக்குவேன். மிரட்டுறியா? சாவ பத்தி இந்த சந்திரமதி கிட்டே சொல்றியா? சரி, எப்படி சாவ? ரிவால்வர், தூக்கு போட்டு, வேற ரயில்வே ட்ராக்? சாகிறதுக்கு ஏண்டா வெளியில போய் கஷ்டப்படணும்? வீட்டுக்குள்ளேயே வழி இல்லாம சாகலாமே. என் ரூமுக்குள்ள போய் பாரு, ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் இருக்கும். தூக்கம் வரலனா நான் டெய்லி ஒன்னு போட்டுக்குவேன். நீ என்ன பண்ற, அதை அப்படியே சாப்பிடு. அக்கா, அக்கா, நான் விளையாட்டுக்கு சொல்லக்கா. நாளைக்கு 12 மணி வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லல, நீ சொன்ன மாதிரி எல்லா தூக்கு மாத்திரையும் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கோக்கா. சொல்லாத, செய்.